Good evening, student. Good evening, sir. Good evening, sir. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம இது வரைக்கும் நடத்தணும்ல அந்த கான்செப்ட்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட நீட் கொஸ்டின்லாம் வந்து ஒரு வாட்டி பார்த்து முடிக்க போறோமா. சரிங்களாம்மா? இன்னைக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கல, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம நடத்தத்துல என்ன கேட்டிருக்காங்களோ அதை சால்வ் பண்ண போறோம். சரிங்களாம்மா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என் வாய்ஸ் வந்து எல்லாரும் கிளியரா இருக்காமா? Yes, sir. சரிம்மா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? The amount of glucose required to prepare 250 ml of m by 20 molar aqueous solution. Molar mass of glucose 180 gram per mole. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க? வால்யூம் வந்து 250 ml ப்ரிப்பேர் பண்றாங்க. மோலாரிட்டி வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இந்துமதி மைக்க மியூட்ல போடுங்க, கேமரா மியூட்ல போடுங்க எல்லாரும். மோலாரிட்டி வந்து 1/20 மோலார் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோலாரிட்டினா என்ன சொல்லுவீங்க? மாஸ் ஆஃப் solute present in 1 லிட்டர் சொல்யூஷன். 1 லிட்டர் சொல்யூஷன்ல எத்தனை மோல்ஸ் solute வந்து டிசால்வ் ஆயிருக்குன்றத மோலாரிட்டின்னு சொல்லுவீங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by volume of solution in liter. Number of moles எப்படி சொல்லுவீங்க? N2 divided by volume of solution in liter. இதுவே வந்து ml சொன்னீங்கன்னா அப்ப 1000 ஆல டிவைடட் பண்ணுவீங்க. அந்த 1000 ஆல் டிவைடட் பண்றது மேல போயிடும் உங்களுக்கு. 1000 divided by இது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ml. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி சொல்லுவீங்க? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் சொல்லுவீங்க. N2 equal to W2 divided by M2. இதை சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு மோலாரிட்டி என்ன வரும்? W2 into 1000 divided by M2 into volume of solution ml. இப்போ பாருங்கப்பா, கொஸ்டின்ல இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத. The amount of glucose required. அமௌண்ட்னால மாஸ் எவ்வளோன்றது தான்பா. அப்போ W2 கேட்குறாங்க உங்களுக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ரிப்பேர் 250 ml. வால்யூம் வந்து 250 ml வால்யூம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 180 கொடுத்துருக்காங்க. மோலாரிட்டி வந்து 1/20 மோலார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்காத உங்களுக்கு W2 மட்டும்தான். இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது எப்படி இதெல்லாம் நீங்க 1/20 equal to W2 into 1000 divided by M2 வந்து 180 into volume of solution 250 ml. இதை சிம்பிளிஃபை பண்ணா 254 டைம் வந்து 1000 இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா W2 equal to எப்படி இதெல்லாம் நீங்க 1/20 into 180 divided by 4. 0 0 கேன்சல் பண்ணிடுவீங்க. 9 2 18 9/4 for 2.25 sir. 2.25. Sir. சரிங்களா? இது எப்ப கேட்டதுன்னா லாஸ்ட் ஜூன்ல இப்ப வச்சாங்க இல்லையா ரீனிட், அதுல கேட்ட கொஸ்டின் பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாமா? Yes, sir. கொஸ்டின் பாருங்க. 2 வந்து என்ன கேட்டிருக்காங்க? 1 கிராம் ஆஃப் H2 சேம் நம்பர் ஆஃப் மாலிகுல் as seen. 1 கிராம் ஆஃப் H2ல இருக்கிற மாலிகுல் வந்து அதே அளவு மாலிகுல் கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எதுல இருக்கு? இதுதான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. உங்களுக்கு மாலிகுல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? மாலிகுல்ஸ் ஈக்குவல் டு N into Na. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி சொல்லுவீங்க? given molecules divided by அவகாட்ரோ நம்பர்னு சொல்லுவீங்க. இப்ப given molecules நீங்க மாலிகுல் தமிழ்ல சொல்லுங்க. 1 கிராம் H2 இல் உள்ள சேம் மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. தமிழ் ஏதரம் பண்ணலாம். 1 கிராம் H2 கொண்ட மூலக்கூறின் அதே அளவினை கொண்ட
மூலக்கூறு. 1 கிராம் H2ல எவ்வளவு மூலக்கூறு இருக்குதோ அதே அளவு வந்து மூலக்கூறு இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது இருக்கு அதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின். மூலக்கூறுகளுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க? மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் சொல்லுவீங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 14 கிராம் ஆஃப் N2. இதுக்கு மூலக்கூறு எப்படி கண்டுபிடிப்பீங்க? N இன்ட்டு NA. N எப்படி கண்டுபிடிக்கலாம்? கிவன் மாஸ் டிவைடட் பை, இப்போ மாஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் மாஸ் கொடுக்கப்பட்ட நிறை டிவைடட் பை கிராம் மூலக்கூறு நிறை. கொடுக்கப்பட்ட நிறை வந்து 14 கிராம் டிவைடட் பை கிராம் மூலக்கூறு நிறை. N2க்கு எவ்வளோ? 28 மூலக்கூறு இன்ட்டு NA ஃபார்முலாவில் இருக்கிறது. சரிங்களாப்பா? அதாவது இந்த எண்ணெய் வந்து எப்படி அதெல்லாம் நம்ம கிவன் மாஸ் டிவைடட் பை N வந்து மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இன்ட்டு NA. அப்போ என்ன வருது? இது 1 by 0.5 வருது சார். 0.5 NA. இது வந்து ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன். அடுத்தது பி பாருங்க. பி வந்து 18 கிராம் ஆஃப் H2O. பிக்கு 1 வருது சார். மாலிகுல் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 18 இன்ட்டு NA. அப்போ 1 NA. சிக்கு என்ன வருது பாருங்க? சரி. 16 கிராம் ஆஃப் CO. 16 டிவைடட் பை சிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா மோலார் மாஸ் எவ்வளவு சொல்லுவீங்க? கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, டோட்டலா 28. அப்போ NA. இது என்ன சொல்லலாம் நீங்க? 4 16, 7 28, 4/7 NA. இது above 0.5 இருக்குன்னு சொல்லலாமாப்பா? எஸ் சார். அடுத்தது டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 28 கிராம் ஆஃப் N2. இதுக்கு மாலிகுல் 1 வருது சார். 28 டிவைடட் பை 28 NA. அப்போ 1 NA. 1 கிராம் NAவில் எவ்வளவு ஆட்டம் இருக்குன்றத கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1 கிராம் NAவுக்கு இதுக்கு வந்து எவ்வளவு மாலிகுல் இருக்குன்னு பாருங்க. மாலிகுல் ஈக்குவல் டு N எவ்வளவு வரும்? இதுக்கு கிவன் மாஸ் 1 டிவைடட் பை H2 மோலார் மாஸ் 2 இன்ட்டு NA. அப்போ 0.5 NA. இப்போ 0.5 NA எதுல வருது? A, sir. A. Answer should be A. சரிங்களாம்மா? சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களாம்மா? Yes, sir. இதுல 3வது கொஸ்டின் வந்து சம் பேசிக் கான்செப்ட்ல வரும். 4வது கொஸ்டின் மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல 1 gram of sodium hydroxide was treated with 25 ml of 0.75 molar HCl solution. The mass of sodium hydroxide left unreacted is equal to 1 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு எதோட வந்து வினைப்படுத்துறாங்க? 25 ml 0.75 மோலார் HCl கூட வினைபுரிய வைக்கிறாங்க. அப்படி வினைபுரியும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ஷன் முடிஞ்சு எவ்வளவு இருக்குன்றத கேக்குறாங்கப்பா. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரியாக்ஷன் என்ன தெரியணும்? சோடியம் ஹைட்ராக்சைடையும் HCl ஆட் பண்ண என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஒரு ஆசிட் பிளஸ் பேஸ் மிக்ஸ் பண்ண என்னமா ப்ராடக்ட்? சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் பா, HCl வந்து ஆசிட். ஒரு ஆசிட்டையும் பேஸையும் மிக்ஸ் பண்ணா நியூட்ரலைசேஷன் நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு சால்ட் பிளஸ் ஒரு வாட்டர் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 1 கிராம் எடுத்துக்கிறாங்க. HCl எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னா 25 ml 0.75 மோலார் HCl எடுத்துக்கிறாங்க. இதுதானப்பா எடுத்துக்கிறாங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு மோலாரிட்டினா என்ன சொல்லியிருந்தேன் நானு?
number of moles of solid divided by volume of solution in liter. In case ml ல போட்டாங்கன்னா டைரக்டா into 1000 divided by ml. இப்போ பாருங்களேன், இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? மோலாரிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன், இப்போ மோலாரிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எழுதலாம் நீங்க? மோலாரிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். இது மாதிரி சொன்னா இதுக்கு பேர் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானுமா? மைண்ட்ல வச்சுக்க. இது வந்து மில்லி மோல்ஸ். இன்னொரு வார்த்தை நான் என்ன சொல்றேன்? மில்லி மோல்ஸ். மில்லி மோல்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க மோலாரிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் போடுறீங்க இல்லையா, அதை எம்எல்ல எதுனா அதுக்கு பேரு மில்லி மோல்ஸ். மோலுக்கு மில்லி மோலுக்கு ஒன்றும் கிடையாதுமா, 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அதுதான் வித்தியாசம். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? நம்பர் ஆஃப் மில்லி மோல்ஸ் வந்து மோலாரிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை வந்து மோலாரிட்டியா கூட லிட்டர்ல மல்டிப்ளை பண்ணா அதுக்கு பேரு நம்பர் ஆஃப் மில்லி மோல்ஸ். இப்போ வந்து பாருங்க, NaOH 1 மோல் எடுத்துட்டா HCl எத்தனை மோல்மா எடுக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். NaOH வந்து ஸ்டாக்கியோமெட்ரி நம்ம பார்த்துருப்போம். முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட் பேலன்ஸ் பண்ணதுல. இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கு ஆல்ரெடி. ரியாக்டன்ட்ல ஒரு சோடியம் இருக்கு, ப்ராடக்ட்லயே ஒரு சோடியம், ஆக்சிஜன் 1, ப்ராடக்ட்லயே ஒரு ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன் ரியாக்டன்ட்ல, ப்ராடக்ட்ல 2 ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 மோல் NaOH எடுத்துட்டா 1 மோல் HCl எடுக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? given mass divided by molar mass. NaOH எத்தனை மோல் எடுத்துக்கிறாங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க HCl இருக்குல்லமா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் மில்லி மோல்ஸ் கிடைக்குங்களா? அந்த பக்கம் டெரைவ் பண்ணிருக்கல, நம்பர் ஆஃப் மில்லி மோல்ஸ், அதாவது வால்யூமையும் மோலாரிட்டி மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் மில்லி மோல்ஸ். இது எவ்வளவு வரும்? 25 18.75 மில்லி மோல்ஸ் வருதாப்பா HCl. HCl வந்து 18.75 மில்லி மோல் எடுத்துருக்காங்கன்றத நான் வந்து பிக்ஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்கேன்பா. இது எல்லாரும் கிளியருங்களா? எஸ் சார். சரி, இப்போ அடுத்தது வந்து NaOH உடைய மில்லி மோல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். NaOH ஓட மில்லி மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? 1 டிவைடட் பை 40 போட்டீங்கன்னா இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். எவ்வளவு சொல்லலாம் நீங்க? புள்ளி வைப்பீங்க, 0 போடுவீங்க, 0 போடுவீங்க, 0 போடுவீங்க. .025 மோல்ஸ் வருமாமா? 0.025 மோல்ஸ். இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மில்லி மோல்ஸ் மாத்தணும் என்ன பண்ணுவீங்க? 1000 மல்டிப்ளை பண்ணுவீங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? given mass divided by, திரும்ப போடுறோம் பாருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து NaOH வந்து given mass 1 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் வந்து NaOH 40. அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 0.025 மோல்ஸ் வருங்களா? இதை மில்லி மோல்ஸா மாத்தணும் என்ன பண்ணுவீங்க? 1000 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 25 N
மில்லி மோல்ஸ் வந்து 25 மாறுங்களா 1000 மல்டிப்ளை பண்ண 0.025 25 மில்லி மோல்ஸ். இப்ப பாருங்க நீங்க 1 மோல் NaOH எடுத்துட்டா 1 மோல் HCl கூட ரியாக்ட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 மில்லி மோல்ஸ் எடுத்துக்கிறீங்க NaOH, HCl 18.75 மில்லி மோல் எடுத்துருங்க. இப்போ இதுல எதுப்பா எக்ஸஸ் ரேஜென்ட்? NaOH எக்ஸஸ் ரேஜென்ட் எவ்வளவுமா எக்ஸஸா இருக்கு? 7.5. 7.25 சார். 25. 7.25 மில்லி மோல்ஸ் எக்ஸஸ். 7.25 மில்லி மோல்ஸ் எக்ஸஸ். உங்களுக்கு இது என்னன்னு கேட்டிருக்காங்க? மாசா கேட்டிருக்காங்க. மாசா மாத்தனா என்ன பண்ணுவீங்க? மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு கிராம் மாலிகுலர் மாஸ். Gram இப்போ molecule. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 7.25 இன்ட்டு இது மில்லி மோல்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு மில்லி கிராம்ல வரப்போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். 7.25 இன்ட்டு 40. ஏன்னா மோலார் மாஸ் வந்து NaOH 40. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 0 அப்படியே வந்துற போது 4 5 20 2 4 8 10. இது 7.25ங்களா? No, sir. 18 6.25. 6.25. சாரிம்மா, இதுல தான் மிஸ்டேக். நான் என்னடா இது தப்பா வருது? 6.25. அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 0 4 5 20 2 250, sir. 2 250, sir. 250 250, sir. mg. அப்ப ஆன்சர் என்ன? B option. டி ஆப்ஷன். யாரெல்லாம் வந்து லாஸ்ட் நீட்ல இத கேட்கும் போது போடாத வந்தாங்களோ அவங்களுக்கு மார்க் கம்மியாயிடுச்சு. அதாவது 5 மார்க் 10 மார்க்லாம் கம்மியாகி கிடைக்காது போனதுல இந்த மாதிரி கொஸ்டின் கூட கொஞ்சம் இதெல்லாம் டைம் எடுத்து தான் போடணும். ஆனா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்பா. சரிம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாம்மா? Yes, sir. இது அதே உங்களுக்கு லாஸ்ட் நீட்ல கேட்ட கொஸ்டின் தான். மாலிகுலர் மாஸுக்கும் மோலார் மாஸுக்கும் டெபினிஷன் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் மாலிகுலர் மாஸ்? வாட் இஸ் மோலார் மாஸ்? மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ். B என்ன sir. சொல்றீங்க? பி. பி இல்லப்பா, B ல அதாவது sir. ஆன்சர் பியா? இல்ல sir, அதுதான் ஒரு மணி சார் ஹையஸ்ட் 4U. 4U வராதுப்பா. அதாவது நமக்கு மேபி நீங்க ஆன்சர் பார்த்துருக்கலாம், நீங்க வந்து தெரிஞ்சு அப்படி கூட நீங்க சொல்லலாம். இப்போ நான் கேட்கறது என்னன்னா மாலிகுலர் மாஸுக்கு மோலார் மாஸுக்கு டெபினிஷன் சொல்லுங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்றது பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து புது கொஸ்டின்லாம் கிடையாது, ஆல்ரெடி நோன் கொஸ்டின் தான். 4Uன்னு சொன்னீங்களா, அது கண்டிப்பா தப்பு. இப்போ மாலிகுலர் மாஸுக்கு மோலார் மாஸுக்கு டெபினிஷன் சொல்லுங்க. மூலக்கூறு நிறை, கிராம் மூலக்கூறு நிறை, மோலார் நிறை. இல்லைன்னா நான் மேலே எழுதுறேன், இது என்னன்னு சொல்லுங்க. ஒரு மூலக்கூறு நிறையை குறிப்பிடுவது, இதுக்கு பேர் என்ன? Molecular mass. குறிப்பிடுவது மாலிகுலர் Mass of one molecular mass. இது மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லுவீங்க. இதோட யூனிட் என்ன? இதோட யூனிட் வந்து AMU ஆர் AMU, sir. AMU ஆர் யூன்னு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோலார் மாஸ் என்ன சொல்லுவீங்க?
மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவது. மூலக்கூறு நிறையோட யூனிட் வந்து ஏஎம்யூ. அந்த ஏஎம்யூ எடுத்துட்டு அதை கிராம்ல சொன்னா அதுக்கு பேரு வந்து மோலார் நிறை. மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரிலேஷன் சொல்லியிருப்பேன். 1 AM ஈக்குவல் டு 1.66 into 10 power minus 24 minus 24 gram. கிராம். இப்ப பாருங்கப்பா, இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வேண்டியது. அதாவது மூலக்கூறு நிறைனா என்ன, மோலார் நிறைனா என்ன, மூலக்கூறு நிறையோட யூனிட் என்ன, மோலார் நிறையோட யூனிட் என்ன, இதெல்லாம் கிளியரா இருந்தா இந்த கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாதுமா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4 மோல் ஆஃப் ஈலியம். 4 மோல் ஆஃப் ஈலியத்துக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க, மாஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து நீங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் போட போறீங்க. ஈலியத்துக்கு வந்து கிராம் மாலிகுலர் மாஸ் 4. அப்போ என்ன பண்ணுவீங்க, 4 into 4, அப்போ 16 கிராம். ஆப்ஷன் ஏ வந்து 16 கிராம். ஆப்ஷன் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4U ஈலியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா, எக்ஸ்ட்ரா ஒன்னா கொடுத்துருக்காங்க, ஒரு ஈலியம் ஆட்டத்துடைய மாசை கொடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இதை நீங்க கிராமுக்கு மாத்தணும். கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, 4 into 1.6 1 AM equal to 1.66 into 10 power minus 24 கிராம். அடுத்தது மூணாவது என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டாவே வந்து உங்களுக்கு 4 கிராமே கொடுத்துட்டாங்க. நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. எஸ்டிபி கண்டிஷன்ல, எஸ்டிபி கண்டிஷன்ல வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபர்ஸ்ட் given value divided by given volume 22. divided by 22.4 லிட்டர். இது அப்ராக்சிமேட்டா 0.1 வைக்கலாமா? Yes, sir. அப்ப மாஸ் எவ்வளவு வரும் உங்களுக்கு, மாஸ் வந்து 0.1 into 4, அப்போ 0.4 கிராம் வரப்போகுது. இப்போ பாருங்க, இருக்கிறதுல எது வந்து மாஸ் அதிகம், Option A, sir. ஆப்ஷன் ஏ. இன்கேஸ் இதே கொஸ்டினே உங்களுக்கு வேற மாதிரி எப்படி கேட்கலாம், அரேஞ்ச் தான் அடுத்த லெவலா கேட்கணும். அரேஞ்ச் தான் மாஸ் இன்க்ரீசிங் ஆர்டர்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஏ லெஸ்ஸர் த, பி லெஸ்ஸர் த, சி லெஸ்ஸர் த, டி. ஆப்ஷன் பி வந்து ஏ கிரேட்டர் த, பி கிரேட்டர் த, சி கிரேட்டர் த, டி. ஆப்ஷன் சி வந்து ஏ கிரேட்டர் த, சி கிரேட்டர் த, டி கிரேட்டர் த, பி கொடுத்துருக்காங்க. டி வந்து நன் ஆஃப் தி அபோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆன்சர் சொல்லுவீங்க, B option. Option பி. Second. C. மாஸ் செகண்ட் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கம்மா. இது 10 பவர் minus 24, இது வந்து 0.4, இது வந்து 4. C தான் சார். பி வந்து கரெக்டா கொஞ்சம் இங்க நல்லா கவனிச்சு பாருங்கம்மா. இப்ப காமன் ஃபேக்டரா நீங்க ஆப்ஷன் ஏ நீங்க எப்படி எழுதலாம், சி சார். ஆப்ஷன் ஏ வந்து 4 into 4 கிராம் கூட எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்துலயுமே காமனா இதை ஆப்ஷன் டி வந்து எப்படி எழுதலாம், நீங்க 4 into 0.1 கிராம் கூட வச்சுக்கோங்க. இப்போ 4ன்றது காமன் ஃபேக்டர் ஆயிடுச்சு எல்லாத்துலயுமே. அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த 4 விட்டுருவீங்க. பிஆர்சி பில வந்து 10 பவர் minus 24 இருக்கு. அப்ப இருக்கிறதுலே அதுதான் லீஸ்டா வரணும். சி சார். சி தான்பா வரும். அதாவது இருக்கிறதுலே வந்து 16 கிராம் அதிகம், அடுத்தது வந்து 4 கிராம், அடுத்தது 0.4 கிராம், அதுக்கப்புறம் ஏ சி டி பி. இதுதானப்பா வரணும், கரெக்டா தானே இருக்கு. நானும் Yes, கொஞ்சம் sir. இந்த 10 பவர் minus 4 அது மாதிரி வேல்யூ வந்தா பாத்துக்கோமா.
இதே கொஸ்டின் இதை அடுத்தது மாத்தி கேட்கலாம், இது மாதிரி கேட்கலாம், இது மாதிரி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்பா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு புதுசா ஒரு காம்பவுண்டை கண்டுபிடிக்கணும். அதுல 4 ஸ்டெப் சொல்லியிருப்போம். அதுல என்னென்ன ஸ்டெப்ன்றத சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டே பார்த்துக்கோ. நீங்க எவ்வளவுதான் காம்பவுண்ட் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், 100 கிராமா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேட்டா கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருப்பேன், ஃபைண்டிங் த ரிலேட்டிவ் மோல்ஸ். ரிலேட்டிவ் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருப்போம்னா, கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் டிவைடட் பை அதோட அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிப்பீங்க. அடுத்தது வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க. சிம்பிளஸ்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்க ரிலேட்டிவ் மோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறதுல எது சின்ன வேல்யூவா இருக்கோ அதால எல்லாத்துடைய ரிலேட்டிவ் மோல்ஸும் டிவைடட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. அடுத்தது வந்து ஹோல் நம்பரா மாத்தீங்க தேவைனாத. சரிப்பா, இப்ப இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ காம்பவுண்ட் எக்ஸ் கண்டைன், ஏ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, ஏ வந்து 32% இருக்கு. பி வந்து 20%. 20% இருக்கு. ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் சி, அப்ப சி எவ்வளவு இருக்கும், எப்பயுமே 48. பர்சன்டேஜ்ன்றது 100, 48, sir. 48%. இப்ப ரிலேட்டிவ் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, கொடுத்திருக்கிற பர்சன்டேஜ் டிவைடட் பை அதோட மோலார் மாஸ். ஏவோட மோலார் மாஸ் 64. அப்ப என்ன வரும், இது 1/2.5. அடுத்தது பி இருக்குல்ல, அதோட ரிலேட்டிவ் மோல்ஸ் 20% டிவைடட் பை அதோட மோலார் மாஸ் 40. 1/2.5. 48 எப்படி அடுத்து சார் வந்து? டோட்டலா பர்சன்டேஜ் எப்பயுமே 100. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் சி. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட்ல ஏவோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, பியோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிறது எல்லாமே வந்து சின்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் போது மேக்சிமம் 100. அதுல ஏவும் பியும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சி எவ்வளவு சொல்ல போறோம், மீதி இருக்கிறது 48 சார். எஸ் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 48 ரிலேட்டிவ் மோல்ஸ்ல 48 டிவைடட் பை அதோட மோலார் மாஸ் எவ்வளோ 32. 16, 32, 16, 48, 1.5 வருது. இப்ப என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஸ்டெப் சிம்பிளஸ்ட் ரேஷியோ மாத்தணுமா, அதுக்கப்புறம் தான் ஹோல் நம்பர். சிம்பிளஸ்ட் ரேஷியோ மாத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இதுல இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ 0.5, அதால எல்லாத்தையும் டிவைடட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணா சார் 1. சார் சி யூல கொடுத்துருக்காங்க சார். எல்லாமே அட்டாமிக் மாஸ் யூல் தாமா கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தானே பார்த்தோம், அட்டாமிக் மாஸ்னா என்ன சொல்லுவீங்க, நீங்க 100 கிராம் வச்சுக்கலாம், 100 யூனும் வச்சுக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மேலேயே மாசு எடுக்கிறீங்க, கீழே மாசு எடுக்கிறீங்க. ஓகே சார். அதனால வந்து உங்களுக்கு யூனிட் கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல நீங்க யூனிட் வந்து வரி பண்ண தேவை. இப்போ வந்து இது 1, இதுவும் 1, இது 3. அப்போ ஏ பி சி 3. ஏபிசி 3. ஏ வந்து 1, பி வந்து 1, சி வந்து 3. அப்ப ஏபி சி 3. சரிங்களாம்மா? சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்பா. The right option for the mass of CO2 produced by eating 20 gram of 20% of pure limestone is atomic mass of calcium கொடுத்துருக்காங்க. CaCO3 limestone ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, CaO plus CO2. இப்போ CaCO3 என்ன எவ்வளவு எடுத்துட்டாங்க, 20 gram of 20% pure. 20 gram of 20% பியூர்னா அதுல எவ்வளவு கிராம் ஆஃப், இது எப்படி எதெல்லாம் நீங்க 20 கிராம் ஆஃப் 20% பியூர் எப்படி எதெல்லாம் நீங்க 20% எப்படி போயிருவீங்க, 20 டிவைடட் பை 100. அப்ப இதுல CaCO3 எவ்வளவு இருக்கு டோட்டலா, 4 கிராம் CaCO3 தான் இருக்கு உங்களுக்கு.
இப்போ 4 கிராம் CaCO3 ஹீட் பண்ணா 4 ஆப்ஷன் ரைட் ஆப்ஷன் ஃபார் CO2 ப்ரொடியூஸ்டு. CO2 எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்னு கேக்குறாங்க. இப்போ 1 மோல் CaCO3 எடுத்துட்டா CO2 எத்தனை மோல்ஸ் ஃபார்ம் ஆகும்? 1 மோல் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், இது 4 கிராம் வந்து எத்தனை மோல்ஸ் கண்டுபிடிச்சு சேம் அதே மோல்ஸ் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆக போகுது. இப்போ 4 கிராம் எப்படி சொல்லுவீங்க நீங்க மோல்ஸ்ல? 4 டிவைடட் பை 100ங்களா? ஏன்னா மோலார் மாஸ் ஆஃப் CaCO3 வந்து 100. கால்சியத்துக்கு 40, கார்பனுக்கு 12, 3 ஆக்சிஜனுக்கு 48, டோட்டலா வந்து 100 வரும்பா. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து CaCO3 எவ்வளோ? 4/100. இப்போ CO2 அது எத்தனை மோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு? சேம் 4/100 மோல்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஏன்னா 1 மோலுக்கு 1 மோல், இது 4/100க்கு 4/100. ஆனா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மாஸ் கேட்டிருக்காங்க. மாஸுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு கிராம் மாலிகுலர். கிராம் மாலிகுலர் மாஸ். இப்போ n இதுல எவ்வளோப்பா? 4/100 இன்ட்டு 100 வருமா? CO2மா இது? CO2க்கு கார்பனுக்கு 12, 2 ஆக்சிஜனுக்கு 32, டோட்டலா 44. 44மா? 34 இல்ல. ஒரு நாங்க 25. 44 25ல பண்ணீங்கன்னா ஒரு டைம் 25 ரிமைனிங் 1.76. 1.7. எஸ் சார். சரிம்மா. ஆன்சர் வந்து ஏப்பா 1.76 சார். சரிம்மா சரிம்மா. அது 1.7ல 2 ஆப்ஷன் இருக்கான்னு? இல்ல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே. சரிங்கப்பா. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் டைம்ல கேட்டிருக்காங்க. The density of 1 molar solution of a compound X is 1.2 gram milliliter inverse. The correct option for the molality of the solution is? மோலாலிட்டிக்கும் மோலாரிட்டிக்கும் வந்து என்ன ரிலேஷன் இருக்குன்றது நான் லாஸ்டா ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது இது ஒரு சிலருக்கு வந்து டெரிவேஷன் போட மாட்டோம். அந்த ஃபார்முலா நோட் பண்ணியிருந்தோம்னா பாருங்க, இல்லைன்னா வந்து இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்க. மோலாரிட்டி ரிலேஷன் பிட்வீன் மோலாரிட்டி அண்ட் மோலாலிட்டி. கேபிட்டல் எம் வந்து மோலாரிட்டி, ஸ்மால் எம் மோலாலிட்டி. இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்னா, மோலாலிட்டி ஈக்குவல் டு 1000 இன்ட்டு molarity divided by 1000 into density minus molarity into molar mass of solid. molar mass of solid கரெக்ட் தான். இந்த ஃபார்முலா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிருக்கேன்னு. அதாவது பாத்தீங்கன்னா மோலாரிட்டிக்கு மோலாலிட்டிக்கு என்ன ரிலேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ன்றது, இந்த எம் வந்து மோலாலிட்டி, இந்த கேபிட்டல் எம் வந்து மோலாரிட்டி, டின்றது டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன், எம் அகைன் மோலாரிட்டி, M2ன்றது மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். சரிங்களாம்மா? இப்போ இதுல பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை யூஸ் பண்ணுங்க. கேட்டிருக்காங்க த டென்சிட்டி ஆஃப் 1 மோலார் சொல்யூஷன். மோலாரிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.25 கொடுத்துட்டாங்க. த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த மோலாலிட்டி ஆஃப் த சொல்யூஷன். ஸ்மால் எம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட், மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 85 கொடுத்துட்டாங்க.
ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்ல போறதாம்பா. நான் எல்லாருமே இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்குமா. நோட் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் போடுறது பார்க்கலாம். Sir, சொல்லுங்கம்மா. 0.8583, sir. 0.8583. அப்போ ஆன்சர் என்னம்மா? D, sir. சரி, இப்போ நானும் ஒரு வாட்டி போடுறேன் பாருங்க. மோலாரிட்டி கேட்டிருக்காங்க. 1000 into 1 divided by 1000 டென்சிட்டி வந்து 1.25 மைனஸ் மோலாரிட்டி 1 85. அப்போ 1000 டிவைடட் பை இது வந்து 1250 வரும் மைனஸ் 85. 1250 வரும் மைனஸ் 85 கழிச்சிங்கன்னா 5 6 1165. இதை சிம்பிளிஃபை பண்ணி தானே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்தது. Yes, sir. சரிப்பா, அப்போ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாப்பா? மற்றவங்களாம் கிளியருங்களா? எஸ் சார். Yes, sir. சேம் வந்து பாத்தீங்கன்னா இது 2023 கொஸ்டின் பார்த்தோம். நம்ம CSO3 தான். 22ல பாருங்க சேம் டிட்டோ கொஸ்டின் தான். இதுல கொஞ்சம் என்ன வித்தியாசம்ன்றத சரிங்க, இது வேற டைப் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் வந்து வாட் மாஸ் ஆஃப் 95% பியூர் CSO3 will be required to neutralize 50 ml of 0.5 molar HCl solution according to the following reaction. reaction என்ன கொடுத்துருக்காங்க? CaCO3 plus 2 HCl gives CaCl2 plus CO2 plus 2 H2O. CaCO3 எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 95% பியூர் CaCO3 தான் எடுத்துக்கிறாங்க. HCl எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 50 ml 0.5 மோலார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா CaCO3 1 மோல் எடுத்துட்டா HCl எத்தனை மோல்ல? 2 மோல்ஸ் எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம மில்லி மோல் கால்குலேஷன் போட்டலாமா. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl எத்தனை இருக்கு இதுல? இது மில்லி மோல்ஸ். ஏன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, ml மோலாரிட்டி மல்டிப்ளை பண்ணா அதுக்கு பேர் மில்லி மோல்ஸ். வெறும் வந்து லிட்டரலால மல்டிப்ளை பண்ணா அதுக்கு பேரு நார்மல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொல்லுவீங்க. நம்பர் ஆஃப் மில்லி மோல் HCl எத்தனை எடுத்துக்கிறீங்க? 4.50 into 0.5. அப்போ எவ்வளவு வரும்? 0 5 5 25. 25 மில்லி மோல் எடுத்துட்டீங்களாமா HCl? CS சொல்லுங்கம்மா. எப்பயுமே வந்து மோலாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா உங்களால போட முடியாது. 25 மில்லி மோல்ஸ் HCl எடுத்துட்டீங்க. CaCO3 அப்ப எத்தனை மில்லி மோல்ஸ் எடுக்கணும் நீங்க?
12.5 5. இதுல மில்லி மோல்ஸ் எடுத்துக்கணும் நீங்க. இத மாசா மாத்தணும் என்ன பண்ணுவீங்க? சரிம்மா, இந்த மில்லி மோலா மாத்தணும் என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை 1000 போடுவீங்க. அப்போ டிவைடட் பை 1000 போட்டீங்கன்னா 0.0125 மோல்ஸா மாறுது. இப்போ மாசம் மாத்தணும் என்ன பண்ணுவீங்க? மாஸ் ஈக்குவல் டு CaCO3க்கு 0. mass equal to number of moles into CaCO3 molar mass 100. அப்ப என்ன வரும்? 1.25 கிராம் வரும். இப்ப நம்ம ஆன்சர் போட்டோமா இல்லைன்னா எதனா வேலை இருக்காமா? இன்கேஸ் 95% பியூர்னு கொடுக்காம what mass of CaCO3 will be required or pure CO3. இன்கேஸ் 100% pure CaCO3 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோமா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரு கரெக்ட் தான். அதாவது இது வரைக்கும் 100% பியூர் CO3 நமக்கு எத்தனை கிராம் வேணும்? 1.25 கிராம் வேணும். ஆனா நமக்கு கொடுத்துருக்கிறது 95% பியூர் CO3. அப்படின்னா என்னமா மீனிங்? 100 கிராம்ல 95 கிராம் தான் CaCO3 இருக்கு. மீதி வந்து 5 கிராம் என்ன இருக்கு? சம் அதர் இம்பியூரிட்டி இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க அப்போ 1.25 கிராம் 100%ல இருக்கிறத நீங்க 95%க்கு மாத்தணும். இது வரைக்கும் கிளியருங்களாமா? 1.25 கிராம் 100% CaCO3 வந்து 1.25 கிராம் வேணும். ஏன்னா நான் இதை எரேஸ் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்துல போடும்பா. இன்கேஸ் இந்த கொஸ்டின்ல 95 இருக்குல்ல, இந்த 95 இல்லாம 100ன்னு இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? ஆன்சர் ஏவுக்கு போயிடலாம். ஆனா உங்களுக்கு கொடுத்துருக்கு 95% கொடுத்துருக்காங்க. இப்போ 100% கொடுத்திருந்தா நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூ அது வரைக்கும் கிளியர் ஆமா எல்லாரும்? Yes, sir. சரிப்பா, இப்போ வந்து பாருங்க, இதை எப்படி 95% மாத்திரன்னு பாருங்க. 100% CaCO3 எத்தனை கிராம் தேவை உங்களுக்கு? 1.25 கிராம் தேவை. CaCO3 எத்தனை கிராம் தேவை உங்களுக்கு? X கிராம்னு வச்சுக்கோங்க. அப்போ X கிராம் எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம் நீங்க? 100% 100/100 into X equal to 1.25 into 95% 95/100. One second, mistake. Pure CaCO3 0.0125 moles CaCO3. இது வந்து 100% pure.
இப்போ 100 கிராம் எடுத்துட்டா அதுல உங்களுக்கு எவ்வளவு தேவை 1.25 கிராம் CaCO3 தேவை. இப்போ எத்தனை கிராம் எடுத்துக்கிறோம் நீங்க 95%னா 100 கிராம்ல 95 கிராம் எடுத்துக்கங்க. அப்போ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0.25 into 95 divided by 100. இதுக்கு 95% மாத்திரத்தை மட்டும் நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இதுக்கு ஆன்சர் வந்து 1.32 வரும்பா. சரிங்களா? அதாவது 100% இருக்கும்போது 1.25. சின்ன கால்குலேஷன் வந்து எந்த பக்கம் ரீஅரேஞ்ச் பண்றதுல மிஸ்டேக் ஆகுது. சரிம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்ப்பா. இது அப்புறமேட்டு கூட சொல்றேன் நாளைக்கு. சரிங்களாம்மா? ஓகே Okay, சார். sir. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An organic compound contains 78% by weight carbon and the remaining percentage is hydrogen. 78% என்ன இருக்கு? கார்பன். ரிமைனிங் வந்து ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. அப்ப ஹைட்ரஜன் எவ்வளோ? 22% hydrogen. The right option for the empirical formula of the compound. First relative moles கண்டுபிடிப்பீங்க. relative moles எப்படி கண்டுபிடிப்ப? கொடுத்திருக்கிற வேல்யூ டிவைடட் பை 12 போடுவ. 6.5 வருமா இது? அடுத்தது இது 22/20 per 1. 22/22 வரும். 1 அப்ப 22. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவ? 6.5 டிவைடட் பண்ணுவ. டிவைடட் பண்ண இது 1, இது 318, 35.5. புள்ளி 5 10 5 போனா 5. இது வச்சுட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணிக்குவ. த்ரீ பாயிண்ட் 33 வரும்பா. இது 3.33 வரும். இப்ப உங்களுக்கு 4 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது ஹோல் நம்பரா மாத்தினா கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3.38 வருது. இப்போ இதை வச்சு அப்ராக்சிமேட்டா எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னமா சொல்ல நீங்க? CH3. சரிம்மா. இதுக்கப்புறமேட்டு வந்த கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். Which of the following has maximum number of atom? பின்வருவனற்றுள் எது அதிக அணுக்களை கொண்டுள்ளது? அணுக்கு என்னப்பா ஃபார்முலா? ஆட்டத்துக்கு n into atomicity. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது மெக்னீசியம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஆட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து
n வந்து 1 டிவைடட் பை மாஸ் கொடுத்துருக்காங்க 1 டிவைடட் பை 24 இன்ட்டு Na இன்ட்டு 1. அடுத்தது ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க 1 கிராம் ஆஃப் ஓட்டு கொடுத்துருக்காங்க ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஓட்டுக்கு வந்து மோலார் மாஸ் 32 இன்ட்டு Na இன்ட்டு அட்டாமிசிட்டி 2. அப்போ இது எப்படி எழுதலாம் நீங்க 1 டிவைடட் பை 16 ஒரு 2 16 அப்போ 1 டிவைடட் பை 16 Na. அடுத்தது மூணாவதா என்ன கொடுத்துருக்காங்க லித்தியம் ஆட்டம் கொடுத்துருக்காங்க அப்போ 1 டிவைடட் பை 7 இன்ட்டு Na இன்ட்டு அதோட அட்டாமிசிட்டி 1 அப்போ 1/7 Na. நாலாவதா 1 கிராம் ஆஃப் சில்வர் கொடுத்துருக்காங்க அப்போ 1 டிவைடட் பை 108 இன்ட்டு Na இன்ட்டு 1 அப்போ 1/108 Na. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே காமனா என்ன இருக்கு Na இருக்கு அப்போ நீங்க அதை கம்பேர் பண்ண தேவையில்லை which of the following has maximum number of atom அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுல வந்து அதிகமான ஆட்டம் இருக்கும் கீழே இருக்கிற நம்பர் பெருசாக பெருசாக உங்களுக்கு என்ன ஆகும் வேல்யூ குறைஞ்சிட்டே போகும் அப்போ கீழே இருக்கிற நம்பர் எதுல சின்னதா இருக்கோ அதுல மேக்சிமம் ஆட்டம் இருக்கும் ஆப்ஷன் சி சார் சி. அடுத்தது இன்கேஸ் அரேஞ்ச் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சி சி ஏ D. சிபிஏடி சிபிஏடி தானமா Yes, sir. எஸ் சார் சரிப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அடுத்ததான் the number of moles of hydrogen molecule required to produce 20 moles of ammonium through Haber process. உங்களுக்கு Haber processனா என்னன்னு தெரியணும் அதுக்கு முன்னாடி N2 plus 3H2 gives 2NH3. the number of moles of hydrogen molecule required to அதாவது பாத்தீங்கன்னா 20 மோல்ஸ் அமோனியா உங்களுக்கு கிடைக்கணும் 20 மோல்ஸ் அமோனியா கிடைக்கணும் இதுக்கு H2 எத்தனை மோல்ஸ் தேவை இது மாதிரி நம்ம நிறைய போட்டிருக்கோம் இப்போ வந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சரு 3 மோல் H2 எடுத்துட்டா 2 மோல் NH3 தேவை இப்போ 20 மோல் NH3 கிடைக்கணும்னா எத்தனை மோல் தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவீங்க x மோல் H2ன்னு வச்சுக்கோங்க அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன் 2x ஈக்குவல் டு 20 இன்ட்டு 3 x ஈக்குவல் டு 20 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 இப்போ 30 வருமாப்பா Yes, sir. எஸ் சார் சரிப்பா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்பா அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சிருக்கீங்களாமா the density of 2 molar aqueous solution மோலாரிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2 மோலார் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து டென்சிட்டி 1.28 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க மோலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இப்போ டென்சிட்டி மோலாரிட்டி கொடுத்துட்டு மோலாரிட்டி கேட்டா அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ண நம்ம சொல்லியிருந்தோம்ல Yes, sir. 1000 1000 into molar molarity divided by density 1000 into density minus molarity. இப்போ இதுல உங்களுக்கு எல்லாமே அதாம்மா எம்ன்றது மோலாரிட்டி M2ன்றது மோலார் மாஸ் ஆஃப் சொல்லிட்டு இதுல என்னென்ன எல்லாமே கொடுத்துருக்காங்களா மோலார் மாஸ் ஆஃப் சொல்லிட்டு கூட கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க அதுவே இதுல பாருங்க 40 கிராம் per mole inverse. என்ன ஒண்ணு உங்களுக்கு ஒரே ஒரு இதுல வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டி என்ன யூனிட்மா கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க ஆனா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க மோலார் கரெக்ட் தான் சென்டிமீட்டர் கியூப் கூட யூனிட் கூட நீங்க எதுவும் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இதுல சப்ஸ்டிட் பண்ணி
ஆன்சர் சொல்ல போறீங்க. மோலாரிட்டி ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 2. மோலாரிட்டி வந்து 2 டிவைடட் பை டென்சிட்டி வந்து 1000 இன்ட்டு 1.28 மைனஸ் 2 இன்ட்டு 40. 2000 divided by 1280 minus 80. 2000 divided by 1200. 5 by 3. 1.66 sir. 1.66 வரும். அது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரவுண்ட் அப் பண்ணும்போது 1.67 1.67 போட்டு வச்சிருக்காங்க. C option sir. ஆப்ஷன் சி. சரிம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாம்மா? Yes sir. இது வந்து ஜிஓஎஸ்ல வர கொஸ்டின்மா, இது தேவையில்லை புரியுது. In which case is number of molecules water is maximum. எல்லாமே வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எதில் அதிகன்றது கேட்டிருக்காங்க உங்களுக்கு. என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது உங்களுக்கு மில்லிமீட்டர்ல 18 ml ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பிராக்கெட்ல வந்து NTP ஆர் STPன்னு கொடுத்துருந்தா தான் என்ன மீனிங், அது கேசியஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் நார்மலா வெறும் வாட்டர் வந்து 18 ml கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னவா இருக்கு? மூணாவது கண்டிஷன் பாருங்க, கண்டிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க வாட்டர் வேப்பரா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல 18 ml ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். நார்மலா வாட்டரோட டென்சிட்டி தெரியுமாமா உங்களுக்கு? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1 gram per ml. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப 18 ml ஆஃப் வாட்டருடைய மாஸ் எவ்வளவு இருக்கும்? 18 இன்ட்டு 1 gram, 18 ml இன்ட்டு 1 gram per ml. அப்போ ml கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு. ஆப்ஷன் ஏ வந்து 18 கிராம், ஆப்ஷன் பி வந்து 0.18 கிராம். ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க, STP கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க வாட்டர் வேப்பர் STP 1 atm 273 கெல்வின். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நீங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் டைரக்டா நீங்க லிட்டர் வந்து என்ன பண்ணலாம், நீங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணலாம். 0.002 டிவைடட் பை 22.4. அப்போ இது எத்தனை மோல் வரும்? மேலே 0.000. 10⁴ அதை மல்டிப்ளை பண்ணாதான் 1 ஆகும். இப்போ 10⁻⁻4 வருமாமா? 0.0. 10⁻⁻4 வரும். அப்போ மாஸ் எவ்வளவு வரும்? 10⁻⁻4 இன்ட்டு 18 வருங்களா? அடுத்தது ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா மோல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மாஸ் அப்போ டைரக்டா 10⁻³ இன்ட்டு 18 கிராம். இப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து 18 கிராம் இருக்கு, ஆப்ஷன் பி வந்து 0.18 கிராம் இருக்கு, ஆப்ஷன் சி வந்து 18 இன்ட்டு 10⁻⁻4. 10⁻⁻4ன்றது கம்மியாகி இருக்குல்ல உங்களுக்கு. நார்மலா நீங்க 18 கூட கம்பேர் பண்ண போறீங்க. அடுத்தது ஆப்ஷன் டி வந்து 10⁻³ இன்ட்டு 18 கிராம். இருக்கிறதுல எது வந்து
இப்போ மாலிகுல் கேட்டிருக்காங்களா, நம்ம மாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமோ. விச் ஆஃப் த நம்பர் ஆஃப் மாலிகுல் வாட்டர் இஸ் மேக்ஸிமம். சரிம்மா, இப்போதைக்கு வந்து மாஸ் கேட்டிருந்தா என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஆப்ஷன் ஏ சொல்லுவீங்க. ஆனா வந்து நமக்கு இப்போ மாலிகுல் பார்க்கணும். அப்ப அப்படியே இதை மாலிகுலா மாத்திக்கணும் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எத்தனை மோல்ஸ் வருமா? 18 கிராம்ன்றது 1 மோலுங்களாமா? டிவைடட் பை மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் போட்டா உங்களுக்கு கிடைக்க போகுது 1 மோல் கிடைக்க போகுது. அப்போ மாலிகுலுக்கு n இன்ட்டு Na. ஆப்ஷன் ஏ வந்து Na வரும். ஆப்ஷன் பி வந்து டிவைடட் பை 18 போட்டீங்கன்னா 0.01. அப்போ 0.01 Na மாலிகுல். ஆப்ஷன் சி வந்து 10⁻⁻4 Na. ஆப்ஷன் டி வந்து 10⁻³ Na. அப்ப எதுல மாலிகுல் அதிகமா இருக்கு? மாலிகுலும் ஏவ்வளவுதான் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏ வந்து Na, பி வந்து 0.01 Na, சி வந்து 10⁻⁴ Na, டி வந்து 10⁻³ Na. அப்ப Na எதுல அதிகமா இருக்கு? ஆப்ஷன் ஏ. சரிங்களாமா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Suppose the element X and Y combine to form compound X, Y2 and X3, Y2 when 0.1 mole of XY2 weight is 10 gram. 0.05 moles of X3Y2 weight is 9 gram. The atomic weight of X and Y. அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு 2 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து உங்களுக்கு 2 காம்பவுண்ட் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னு XY2, இன்னொன்னு வந்து X3Y2. இதான ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ் சார். 2 ஆட்டம் வந்து கம்பைன் ஆகணும்னா என்ன ரூல்? ஃபார் எக்ஸாம்பிள் இதை விடுங்க, இந்த கொஸ்டின் இருந்தாலும் நீங்க ஒரு சில தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா Ca+2 இருக்கு, Cl- இருக்கு. இது ரெண்டும் கம்பைன் ஆகணும். எப்படி கம்பைன் பண்ணி பார்ப்பீங்க? இதோட சார்ஜ் கீழே எழுதுவீங்க எப்பயுமே 2 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. Ca Cl 2ன்னு எழுதுவீங்க. இது மாதிரி தானே ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ வந்து Mg, இப்போ Al இருக்கு, Cl- இருக்கு, Al+3. இது ரெண்டும் கம்பைன் ஆகணும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? அதுக்கு நேரம் அதோட சார்ஜ் எழுதுவா. Alக்கு நேரம் 3 எழுதுவா, Clக்கு நேரம் 1 எழுதுவா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவா. Al Cl3. இன்கேஸ் எந்த மாலிகுல் ஃபார்ம் ஆனாலும் அதோட சார்ஜ் வந்து கீழே ஏதுவோம். இப்போ CO4 -3. இதுக்கு நேம் என்னன்னு தெரியுங்களாமா? பாஸ்பேட். இப்போ பாஸ்பேட் இருக்கு, சில்வரா கூட ஆட் ஆகுது. அப்ப எப்படி உங்களுக்கு ஆட் ஆகும்? 1 1 3. Ag3 PO4. இது மாதிரி கிராஸ் மல்டிப்ளைல தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்ப பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 mole of X plus Y2 weight is 10 gram. 0.1 mole XY2 உடைய weight எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 கிராம். அடுத்தது பாத்தீங்கன்னா 0.05 mole. 0.05 mole வந்து X3 Y2 இதோட weight 9 gram. 9 கிராம் கொடுத்திருக்காங்க.
the atomic weight of X and Y. So இத 1 மோலா மாத்தனா எவ்வளவு சொல்லுவீங்க? 1 மோல் X Y2 ஓட weight கேட்டா என்ன சொல்லுவீங்க? 100 கிராம் சொல்லலாமா? ஏன்னா 10 ஆல் 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அதான பண்ணிருக்கேன். Yes, sir. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ X ஓட மாஸ் வந்து X ன்னு வச்சுக்கோங்க, Y ஓட மாஸ் Y ன்னு வச்சுக்கோங்க. இப்ப அப்ப இந்த 100 கிராம் எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு? X plus 2Y equal to 100 வந்திருக்குமாமா? Yes, sir. இப்போ CH4 இதுவே CH2 இருந்தா என்ன பண்ணுவீங்க? கார்பனுக்கு 12 ஹைட்ரஜன் அந்த வேல்யூ யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பதில் நான் X Yக்கு Yன்னு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு X இருக்கு, 2 Y இருக்கு, ரெண்டும் சேர்த்து 100 வந்திருக்கும். இந்த 0.05 இருக்குல்ல, Yes, sir. இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளிஃபை பண்ணனா என்ன பண்ணலாம்? நம்ம சிம்பிளா இதே மாதிரி மாத்திக்கணும்னா நீங்க 100 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. மேக்ஸ் எப்படி போட்டாலும் ஒண்ணுதான் வரப்போகுது. 100 மல்டிப்ளை பண்ணா அப்போ 5 mole X3Y2 gives 900 கிராம். அப்போ 1 mole X3Y2 எத்தனை கிராம் வரும்? 3x2y டிவைடட் பை 5ல போயிடும். 4 5 5 8 5 40 0. 1 mole X3Y2 இருக்குல்ல, அதோட weight வந்து 180 வருமாமா? இது எப்படி எழுதலாம் நம்ம? 3x plus 2y equal to 180. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு உங்களால X Y கண்டுபிடிக்க முடியுமாமா? இது வந்து ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்க. 2 minus 1 போட்டீங்கன்னா என்ன வரும்? 3x plus 2y equal to 180. X plus 2y equal to 100. 2 minus 1 போட்டா உங்களுக்கு இந்த பார்ட் கேன்சல் ஆயிடும். 2x equal to 2x 80. equal 18 by 2, sir. 40. இப்போ x equal to 40 நான் அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல x plus 2y equal to 100. 2y equal to 100 minus x 40 60. அப்போ y equal to 30. 30, x sir. equal to 40, y equal to 30. Yes, sir. என்னமா? Sir. Option A. sir. ஆப்ஷன் A. இதெல்லாம் Yes. கிளியர் தானே அந்த क्वेश्चन? Yes, sir. Yes. சேம் இது ரிப்பீட்டட் क्वेश्चन தான், தேவையில்லை நினைக்கிறேன். இந்த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இஸ் மேக்ஸிமம் இன் எல்லாமே வந்து கிராமம் மோல்ஸ் கொடுத்துக்கிறாங்க, மாலிகுல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமம் வேணாமா, மினிமத்துக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். The number of water molecule is minimum in. பின்வருவற்றில் எது குறைவான நீர் மூலக்கூறை கொண்டுள்ளது? ஆன்சர் போட்டு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேஸ் வந்து மாலிகுலுக்கு என்ன ஃபார்முலா? n into Na. அப்ப என்ன பண்ணுவீங்க? 1.8 divided by 18 into Na. இது 0.1 Na. செகண்ட் ஒன்னு 1 in 1 Na. தேர்ட் ஒன் வந்து 18 into Na. ஃபோர்த் ஒன் வந்து 18 molecules of water.
இது ஒன்லி 18 தான், இன்ட்டு NA கிடையவே கிடையாது. அப்ப NAவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 6.62 6.023 இன்ட்டு 10^23. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல எதெல்லாமா மினிமம் மாலிகுல் இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 6.023 இன்ட்டு 10^23 மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஆனா டீல மட்டும் 10^23 மல்டிப்ளை பண்ற மாதிரி இல்ல. அப்ப இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மாலிகுல்ஸ் கேட்டா ஆப்ஷன் டி. சரிம்மா, இதோட நீ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 10 12 தானே, இல்ல வந்து இப்ப போயிட்டாங்கம்மா 18 இருக்கா, இல்ல கண்டினியூ பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்? எஸ் சார். சரி, இன்னும் ஒரு 2 3 கொஸ்டின் பார்த்துட்டு முடிச்சிருவோம். ஓகே. கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. The Avogadro number of Na is changed from 6.023 into 10^23 mole inverse to 6.023 into 10^20 mole inverse. This will be changed. இப்போ Avogadro number ஒன்றும் கிடையாதுப்பா, 6.023 into 10^23 இருக்குல்ல, அதை வந்து 6.023 into 10^20 மாத்திடுறாங்க. அப்போ கீழே கொடுக்கறதுல எது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, the mass of 1 mole of carbon, அதை விட்டுருங்க. செகண்ட் இருக்கு பாருங்க, the ratio of chemical species to each other in balanced chemical equation. In case Avogadro number மாறுறதால உங்களுக்கு பேலன்ஸ் ஈக்குவேஷன்ல எதனா சேஞ்ச் நடக்குமாமா ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுல? நோ சார். நோ நோ. சார். அப்போ வந்து கண்டிப்பா பி வர போறது இல்ல. the ratio of element to each other, ரெண்டு ஆட்டம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், Avogadro நம்பர் சேஞ்ச் ஆகிறதால CH4 வந்து வேற எதனா சேஞ்ச் ஆக போதா, இல்லைன்னா H2ன்றது இதுல இருந்து எதனா சேஞ்ச் ஆகுமாமா, இல்ல இதே தான் வருங்களா? இதேதான் வரும். அப்போ ஆப்ஷன் சியும் இன்கரெக்ட். த டெபினிஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் இன் யூனிட் ஆஃப் கிராம்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் கிராம்ல தான் சொல்ல போறோம். Avogadro நம்பர் சேஞ்ச் பண்றதால உங்களுக்கு மாஸ் கிராமா சொல்றதும் எதுவும் மாற போறது கிடையாது. அப்போ சியும் கிடையாது. இப்ப பாருங்க, த மாஸ் ஆஃப் 1 மோல் கார்பன் இருக்குல்ல, 1 மோல் கார்பனுக்கு மாஸ் எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? மாஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ். அனதர் வே சொல்லலாம், இப்ப மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் எவ்வளவு சொல்றீங்க? 12. கார்பன் ஆட்டம் 12 AMA சொல்றீங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா Avogadro நம்பர் வந்து 6.023 into 10^23 இருக்கு. இப்போ 1 மோல் கார்பன் வெயிட் கேட்டா என்ன சொல்லுவீங்க? 1 மோல் கார்பன் மாஸ் ஈக்குவல் டு 6.023 into 10^23 into இது AMU இருக்குமா? இந்த AMU தான் என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? இத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குமா? ஒரு மோல் எடுத்துட்டீங்கன்னா நீங்க இப்போ ஒரு ஆட்டத்துடைய மாஸ் வந்து 12 AMU. அப்ப இத்தனை ஆட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இன்டூ 12 AMன்னு போடுவீங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 12 கிராம்னு வந்திருக்கும். சரிங்களாப்பா? இப்ப பாருங்க, 1 AM எவ்வளவு சொல்லுவீங்க? இது கீழே கூட திரும்ப எழுதுறோமா, 6.023 வந்து அப்படியே வரப்போகுது மாலிகுல் இன்டூ 24 10^23 12 into 1.66 into 10^-24. இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 12 கிராம்னு வந்திருக்கும். இப்ப நீங்க 6.023 into 10^23 மல்டிப்ளை பண்ற வேல்யூ வந்து நீங்க 10^20 மாத்திருந்தா உங்களுக்கு இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகல. அதுதான் அங்க ஆப்ஷனா கொடுத்துருக்குது. சரிங்களாம்மா? எஸ் சார். இது வந்து கேசியஸ்ல
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா, weight by weight percentage பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கிற கொஸ்டின். weight by weight percentage சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? ஃபார் எக்ஸாம்பிள் 10% weight by weight NaOH aqueous solution. இதோட மீனிங் என்ன சொல்லுவீங்க? 10% weight by weight NaOH aqueous solution. இன்கேஸ் இதோட மீனிங் கேட்டா என்ன சொல்லுவீங்க? 10 கிராம் NaOH dissolved in in water. 100 gram solution. weight by weight percentage என்ன ஒண்ணும் கிடையாது. mass of solid present in 100 gram of solution. volume by volume percentage volume of solid present in 100 ml of solution. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10%. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து AgNO3 NaCl மிக்ஸ் பண்ண என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? AgNO3 plus NaCl மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு AgCl plus NaNO3 கிடைக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா வந்து கோவலன் கேரக்டர், அயனிக் கேரக்டர் அந்த பெர்ஜான்ஸ் ரூல் படிக்கும்போது படிப்பீங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா AgCl இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல இன்சாலிபிளா இருக்கும், உங்களுக்கு பிரிசிபிடேட்டா மாறும். பிரிசிபிடேட்னா வி படிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ வி படிவா மாறும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த மாஸ் ஆஃப் பிரிசிபிடேட் இஸ் ஃபார்ம்டு. இந்த பிரிசிபிடேட் மாஸ் கேக்குறாங்க எவ்வளவு ஃபார்ம் ஆகுதுன்னு. இதான் கூட என்ன மிக்ஸ் பண்றாங்க? AgNO3 50 ml of 16.9% AgNO3 சொல்யூஷன் அண்ட் NaCl எவ்வளவு மிக்ஸ் பண்றாங்க? 5.8 ml 50 ml மிக்ஸ் பண்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? 16.9% என்னமா மீனிங்? 16.9 கிராம் dissolved in 100 gram Solution. mass of the urine molecule. 16.9%. 8.8%. 8 பாயிண்ட் இதுல பாதி, அதாவது 8.7 கிராம் வருதுங்களா உங்களுக்கு? 8.45. ஏன்னா வந்து 100 ml வந்து உங்களுக்கு இருக்கிறது சொல்லியிருக்காங்கம்மா. 100 ml இருக்கிறதுல அதுல பாதி தான் உங்களுக்கு 50 ml தான் எடுத்துக்கிறீங்க, அதுல பாதி தானே இருக்கும். Yes. அடுத்தது பாத்தீங்கன்னா இது NaCl வந்து 5.8 கிராம் எடுத்திருக்காங்க. 5.8 கிராம் 100 ml இருக்கும், ஆனா எடுத்திருக்கிறது 50 ml. அப்ப இது எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? 2.9 கிராம். Nine. இப்போ அந்த ரெண்டு வேல்யூ எது எல்லாருக்கும் கிளியருங்களா? யாருன்னா டவுட் இருக்குங்களா? No, sir. சரிப்பா, இப்ப என்ன பண்ண நீங்க? AgNO3 1 moles NaCl 1 moles. அப்ப என்ன பண்ண நீங்க? இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இது எத்தனை மோல்ஸ்? AgNO3 எத்தனை மோல்ஸ்னு கண்டுபிடிக்கணும், NaCl எத்தனை மோல்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என் நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சு எது வந்து மாஸ் ஆஃப் precipitate formed. இன்கேஸ் வந்து எது வந்து லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்கிறியோ அதனுடைய சேம் மோல்ஸ் வந்து AgCl உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிவன் மாஸ் டிவைடட் பை இதோட AgNO3 மோலார் மாஸ். ஏஜிக்கு வந்து 107, நைட்ரஜனுக்கு 14, O3க்கு 3 ஆக்சிஜனுக்கு 48. இது மொத்தத்தையும் கூட்டினா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், அதை டிவைடட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NaCl வந்து சோடியத்துக்கு 23, Clக்கு 35. அப்போ 28 58.5 சம்திங் வரும். 58.5 வரப்போகுது. இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. இதுல வந்து எது லிமிட்டிங் ரேஜன் இருக்கோ அவ்வளவு மோல்ஸ் AgCl உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த எத்தனை மோல்ஸ்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மாஸ் சொல்ல போறீங்க. அந்த கொஸ்டின் புரிஞ்சுதுங்களாம்மா? Yes, sir. சரிம்மா, இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இல்ல போட்டு சொல்றீங்களாம்மா இப்ப ஆன்சரை?
இதோட AgNO3 மோலார் மாஸ் 170மா. சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன வரும் அப்போ? நானே சொல்றேன்பா, ரெண்டுமே 0.049 தான் வருமா. இதுல Yes. லிமிட்டிங் ரேஜென்ட் எக்ஸஸ் ரேஜென்ட்லாம் எதுவுமே வராது. 0.049. அப்ப 49. AgCl எத்தனை மோல் ஃபார்ம் ஆகும்? 0.049 மோல்ஸ் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப மாஸுக்கு என்ன பண்ணுவீங்க? மாஸ் ஈக்குவல் டு 0.049 இன்ட்டு AgClோட மோலார் மாஸ். ஏஜிக்கு 107, சிஎலுக்கு 35 சேர்த்தா 142, 143 வரும். 143 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 7 கிராம் வருமா ஆன்சர்? சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி. சார் அந்த ரெண்டு வேலையும் எப்படி போட்டுங்க சார்? எந்த ரெண்டு வேல்யூமா? 8.45 2.9. 8.4 2.9. அதாவதுமா இப்ப பாருங்க, இங்க மேல எழுதுறோம் பாருங்க. இப்ப 16.9% AgNO3 சொல்யூஷன். இதோட மீனிங் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்கேஸ் வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவீங்க? 16.9 கிராம் ஆஃப் AgNO3 dissolved in 100 ml. இந்த 100 ml அவங்க எடுத்துட்டாங்க, எவ்வளவு எடுத்துட்டாங்க? 50 ml தான் எடுத்தாங்க. அப்ப 50 ml AgNO3 எவ்வளவு இருக்கும்? இதுல பாதி தான் இருக்கும். Yes sir. அதுதான் வந்து 8.45 கிராம் எழுதியிருக்கேன். சரிங்களாம்மா? அடுத்து செகண்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 50 ml 5.8 கிராம் 5.8% கொடுத்துருக்காங்க. அப்போ 5.8 கிராம் இன் 50 ml. அப்போ 50 ml எவ்வளவு இருக்கும்? 5.8 கிராம் இன் 100 ml. அதுல பாதி தானே இருக்கும். அதுதான் 2.9 எழுதிருக்குமா. Yes sir. Okay sir. ஓகேப்பா, இதோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா இன்னைக்கு? தேங்க்யூப்பா. Thank you sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.